இன்னைக்கு உங்களோட நான் பேசுகிற ஒரு காரியம், எப்படி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மிரக்கிள்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிறது ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு கிறிஸ்டியனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளோட சேர்ந்து அசைவாடுகிற தேவனாக இருக்கார். அவர் ஏதோ டிட்டாச்சாக எங்கேயோ காற்றுல வானத்தில் எங்கேயோ உட்காந்து இல்லை. ஒரு மனுஷனுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு தைரியமும் ஒரு பலனும் கொடுக்கறதே அந்த தேவனுடைய பலத்தினால்தான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஒரு சிக்னஸ் இருக்கலாம், தீராத நோய் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனைகளும் ப்ராப்ளம்ஸையும் ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம தேவன் அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். இதை நிறைய பேர் வாழ்க்கையில அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாம போயிடுது. அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு எங்க சார் செய்வார், அவருக்கு செய்வார், அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்கள யோசிக்கலாம். ஒன் ஆஃப் த திங்ஸ், ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு பெரிய காரியங்களும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு ஏன் அப்படின்னா, நம்மெல்லாம் பெரிய படிக்கிறனால தப்பு இல்லை. சில சமயம் நமக்கு ஞானமே நிறையா தான் இருக்குது, மற்றவங்களுக்கு அறியாததெல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு உலகத்தில் இருக்கிற ஞானங்கள்லாம் இருக்குது. என்னங்க சொல்கிறேங்க, இருக்கா இல்லையா? நீங்கள் வெட்கப்படாதுங்க. நிறையா உங்களுக்கு தெரியுது, ஆராய்ச்சி தெரியுது, இப்படி அப்படி எல்லாம் நமக்கு தெரியுது. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், தெரியாமல் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் இதே மூளை, நல்லா கேட்டுங்க, நம்மகிட்ட ஆவி ஒன்று இருக்குது. ஆவியானவர் குடி கொண்டு ஆவினால் வழி நடத்தப்படுகிறோம். இது ஒரு நல்ல காரியம். ஆனால் மூளைன்னு ஒன்று இருக்குது. மூளையில் பகுத்தறிஞ்சு சில காரியங்கள் யூஸ் பண்ணும். சிலவங்க ஆண்டுக்குள்ளே வந்த உடனே ஆவியில் ரொம்ப பெரிய ஆவிக்குரிய மனுஷனாக மாறிடுறாங்க. நல்லது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பு செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவங்க மூளையை ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியம் மாதிரி அவங்க நினச்சி அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவங்க செயல்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், when you come to God, கடவுள்கிட்ட வந்த உடனே தண்ணி அடிக்கிறது விடுறது நல்லது, தம் அடிக்கிறது விட்டுடணும். ஆனால் காமன் சென்ஸை விட்டுறக்கூடாது. என்ன விட்டுறக்கூடாது? பகுத்தறிகிறது, காமன் சென்ஸ், ஒரு சாதாரண ஒரு காமன் சென்ஸை விட்டுடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. அவங்க ஒரு முனிவர் மாதிரி ஆயிடுவாங்க. என்ன மாதிரி ஆயிடுவாங்க? முனிவர் மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு மாதிரி வேற மாதிரி அவங்களோட செட் ஆகாத மாதிரி ஆயிடுவாங்க. இது மாதிரி சிலவங்க அந்த மாதிரி ஆகி போகிறதுக்கு ஏன் காரணம்னா, அவங்க சிந்திக்கிறத நிறுத்திடுறாங்க. அவங்கள யார் வேணாலும் ஏமாத்திடலாம். கடவுள் சொன்னார், இப்போ இப்படி அப்படி இப்படின்னு விட்டோன்னு அப்படின்ட்டு அவங்க வழி தப்பி போயிடுவாங்க. அவங்களுக்கு பைபிளும் வாசித்து புரிஞ்சிக்க தெரியாது. யார் வேணாலும் வேதத்தை பெறட்டினா ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் இவர் போயிடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, அவங்கள அனலைஸ் பண்ணுறதோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோ இல்லாத போயிடுது. அவங்க அப்படியே பூம் பூம் மாடு மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. இது மாதிரி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? பார்த்துக்கிறீங்களா, பார்க்கலையாங்க? நீங்கள் நிறைய பேர் பார்க்கல. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த டிசர்ன்மெண்ட்டு ஒன்றுமே இருக்காது. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, உடனே அப்படியே கீழ் பண்ணிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் பெரிய பிரச்சனைகள் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் என்ன பண்ணார்னா, ஒரு ஊழியக்காரன், அவர் அப்படியே பைத்தியமாக, அவர் அப்படியே வணங்காத குறை தான். என்ன செய்கிறாரு, அப்படியே பைத்தியம். சிலவங்க தெரியுமா உங்களுக்கு, அப்படியே பைத்தியமாயிருவாங்க. அதுதான் ரொம்ப கேர்ஃபுல். நான் ஊழியத்தில் ஐசக் ஜோ எப்பா என்ன ஆளை விடு சாமி, நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நீ போய் ஆண்டவரை பார்த்துட்டு போடான்றான். இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் வேறு ஊர்லேருந்து, ஐயா உங்கள் ப்ரோக்ராமை பார்த்தோம், நான் உங்கள் மதத்தில் சேர்றதுக்கு நாங்கள் என்னங்க செய்யணும்னு கேட்டிருந்தார் என்கிட்ட. நான் சொன்னேன், நீங்கள் மதத்திலாம் சேரக்கூடாதுன்னு. ஆனார், ஆமாம் மதம்லாம் வேஸ்ட்டு சார், மதத்துலலாம் சேரக்கூடாது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஏசுகிட்ட முட்டி போட்டு ஜோம் பண்ணீங்க, அவர் உண்மையான தேவனாக இருந்தால் உன்கிட்ட சந்திப்பார், அவர் சந்திக்கலைன்னா விட்டுடு, அவள் தான் சிம்பிள். நான் என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கைட்டு ஏசுக்கிட்ட நெருங்கி நீ இருக்கிற இடத்துல பண்ணு, நீ போய் மதம்லாம் சேராதுரா. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி சிலவங்க ரொம்ப எளிமையாக இருக்காங்க, அவங்கள ஈஸியாக ஏதாவது சொல்லிடுவாங்க. அப்படி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிடுவார் தெரியுமா, அவர் மிடில் ஈஸ்ட்டில் வேலை செய்வார், பணத்தை நிறையா சம்பாரிச்சுட்டு இங்கே இந்தியாவுக்கு வந்த உடனே அவருடைய பற்று, அவருடைய வைராக்கியம் என்னென்னா, அவர் சொந்த வீட்டுக்கு கூட போக மாட்டார், நேராக அந்த ஊழியக்கார வீட்டுக்கு தான் போவார். போய் பெட்டியாக சம்பாரிச்சதெல்லாம் அங்கே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவருடைய ஒரு நாள் வீட்டில் இருக்கிற பத்திரத்தை கூட போய் கொடுத்துட்டார். அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் பாவம் கஷ்டப்பட்டு, அந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா மனைவியும் பிள்ளைகளும் இயேசு நேசிக்கிறாங்க, ஆனால் ஒரே வெறுத்து வாழ்க்கை நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டாங்க இந்த ஆளை பார்த்து. ஆனால் அவர் எப்போவுமே பேசுவார், அப்படியே கடவுள்கிட்டே நெருங்கின மாதிரி பேசிட்டே இருப்பார். என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி கேட்டகரியும் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னொரு கேட்டகரி பற்றி தான் நான் பேசுகிறேன். இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா, அவங்க எப்போவுமே ரொம்ப மூளையிலேயே கணிச்சிட்டு இருப்பாங்க.
இந்த கேட்டகரியுடைய டேஞ்சர் என்னன்னா, அவங்களுக்கு ஆவிக்குரியதை காட்டிலும் மூளை தான் ரொம்ப வேலை செய்யும். எல்லாமே மூளையில் அவங்களுக்கு புரியணும். இது எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, இப்படி பேசுவாங்க. இவங்க வாழ்க்கையில் அற்புதம்னா என்னன்னே தெரியாமல் போயிடும். அவங்க வாழ்க்கையில் சுற்றி சூழ்நிலை எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். ஆனால் இந்த ஆளுக்கு மட்டும் ஒரு அற்புதம் நடக்காது. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியத்தை ருசித்து பார்க்கல. ஏன் தெரியுமா? ஐ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் சார். கடவுள் காரியத்தில் நான் அவருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஐ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் ஐ குட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அனுபவிக்கிறதுக்கு முன்பாக எல்லாத்தையும் கிரகிச்சுக்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சாதான் ஏற்றுக்குவேன், இல்லாட்டா நான் ஏற்றுக்க மாட்டேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்கா? எவ்ரிதிங் ஒரு ஆன்சர், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் என்ன ஆகுது தெரியுமா? எல்லாத்தையும் புரிஞ்சிட்ட பிறகுதான் நான் அனுபவிப்பேன்னு சொன்னா, எலக்ட்ரிசிட்டி பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா? ஆப்பிள் ஃபோன் எப்படி செஞ்சுக்கிறான்னு உள்ள இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஒரு குழந்தை பிறகுது 9 மாசத்துக்கு முன்னால நீ பார்த்ததே இல்லை. ஆனால் திடீர்னு அழகான காது, மூக்கு, கண்ணு எல்லாம் வந்து அது பிறந்த உடனே தாய்ப்பாலை எப்படி குடிக்கணும்னு அதுக்கு தெரியுது. யாரும் சயின்ஸ் வந்து அவனுக்கு மேனுவல் கொடுக்கல. விஞ்ஞானத்துலேருந்து வந்து ஒரு மேனுவல் புக் குத்தி இப்படி செய், இப்படி சாப்பிடணும், இல்லாட்டா அதுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. அந்த குழந்தை, பச்சை குழந்தை பிறந்த உடனே அதுக்கு என்ன செய்யணும், எப்படி காலையில் சாப்பிடணும், மத்தியானத்துக்கு எப்படி அம்மா பால் கொடுக்க போவாங்க, அம்மா குடிக்கிறாங்க, யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? டியூஷனு, சண்டே ஸ்கூல். அதுக்கு நீங்கள் நல்லா யோசிங்க. வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நான் கூட யோசிப்பேன். எப்படி ஒரு டிவி ஸ்டேஷனில் ஒருத்தர் பேசுகிறாரு, நம்ம வீட்டில் இங்கே மூஞ்சி வந்து கரெக்டாக அதே நேரத்தில் தெரியுது. எப்படி எவனோ அந்த காலத்தில் ரெக்கார்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா இப்படி தட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னங்க அது, அதில் ஒரு ஊசி போய் இன்னும் நின்றுட்டு இருக்குது. இவன் சொல்கிறான் அதே அழகான சவுண்டு இந்த வாட்டர் ஏதோ ஸ்பீக்கரில் வருது. எப்படி எங்கேயோ ஸ்டூடியோவில் பண்ணி எப்படா பதிவு பண்ணி அது ஒரு அட்டை மாதிரி ஒரு தட்டில் வாய்ஸ் நிற்கும். எனக்கு தெரியல, இன்றைக்கி வரைக்கும் தெரிய தேவையில்லை. ஆனால் நான் சிடிலாம் கேட்குறது எனக்கு ஆசை. எனக்கு புரியலன்ட்டு நான் சிடி கேட்க மாட்டேன். நான் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் உபயோகம் பண்ண மாட்டேன். இருட்டில் தான் உட்காந்துருப்பேன். எனக்கு பயாலஜி தெரில, ஆனால் எங்கள் அம்மா வயிற்று உள்ளே தான் இருப்பேன். நான் அப்புறமா மெதுவாக படித்து கற்றுக்கிட்டு தான் வெளியே வருவேன். இதெல்லாம் நடக்காத காரியம் சார். கொஞ்சம் யோசித்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மத்தியானம் நான் மகனும் உட்காந்து ஒரு டாக்குமெண்ட்ரி, இஸ்ரேல் தேசம், அதில் ஹாஸ்டேஜஸ் உலகத்திலேயே ஒரு பிளேனை வந்து ஹைஜாக் பண்ணி, ஏங்க சொல்கிறது கேட்டுங்க, பிளேனில் இருக்கிறவங்கள அப்படியே தள்ளிட்டு போயிட்டு ஹைஜாக் பண்ணி இன்னொரு ஊர் உகாண்டா, இடியமின்னு ஒருத்தன் தான் தெரியுமா, ஆளுங்கள்லாம் கட்சி தின்னுவான் அந்த ஆள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. அநியாயமான வந்த ஆளுப்பா. ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லாம் ஆளுங்க கை காலெல்லாம் வச்சு தின்னுட்டு இருப்போம்ப்பா. நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பாருங்கள். நீங்கள்லாம் ஹிஸ்ட்ரியில் புக்கிலலாம் இருக்கான்னு தெரில, பட் இட்ஸ் ஹேப்பன்ட் ஒன். அவர் ஊரில் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணிட்டார், அந்த அவங்க ஜெர்மன்ஸோட சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போய் அங்கே வந்து வச்சுட்டாங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ $5 மில்லியன் கொடுக்கணும், பாலஸ்டைனில் இருக்கிறவங்களெல்லாம் கைதி வச்சுக்கிறவங்களெல்லாம் ஃப்ரீ பண்ணணும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜெர்மன் ஆளுங்களையும் ஃப்ரீ பண்ணணும், அப்போ தான் நாங்கள் பண்ணுவோன்ட்டு 2 நாள் அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஏர்போர்ட்டில் இருக்காங்க. நம்மனா என்ன பண்ணுவோம்? உலகத்திலே சிறந்த எஸ்கேப் இதுதான். இதுக்கு அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. 2 நாளில் இவங்க ஒரு பிளெயின், அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சேர்த்து அவங்க போய் சேர்ந்தா, இருட்டில் போய் இறங்குனா ஏரோப்ளேனில் அந்த மாதிரி ஒரு கருவியே இல்லை. ஒரு கருவியை நைட்லேயே கண்டுபிடிச்சி லைட் ஆஃப் பண்ணிட்டா கூட இறங்குறதுக்கு ரேடர் இல்லாமல் ஃபுல்லாக அதோடைய ரேஸில் வந்து இப்போ தரை வந்துருக்குதா, தண்ணி இருக்குதா, மண் இருக்குதான்னு சொல்கிற மாதிரி கண்டுபிடிச்சி ஃபிட் பண்ணி அதை 2வது நாளே ட்ரையல் விட்டு பார்த்துட்டு, ஆனாலும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இவங்க போய் அவ்வளோ பேரையும் கைப்பற்றி பத்திரமா கூட்டிகிட்டு வந்து தேசத்தில் வந்து சேர்த்தாங்க. இது நடக்குமா? கர்த்தர் செய்தார் அவங்க மூலம். அவங்க காலையில் எழும்பி பார்க்குறானுங்க, இவங்க கைப்பற்றவங்களாம் காணும். இஸ்ரேல் தேசத்தில் போய் பத்திரமா உட்காந்துக்கிறாங்க. யுகாண்டாவில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்னங்க இந்த இதில் வந்து ஒரு வயசானவர் சொல்கிறாரு, நமக்கு இப்போ போய் அதை செய்ய போல எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சிட்ட பிறகுதான் நம்ம போகணுன்னு முடியாது. இன்ஃபர்மேஷன் அவ்வளோ தெரியாட்டாலும் நம்ம தைரியமாக போய் சாதிக்கணும். அந்த ஒரு வார்த்தை என் தலையில் டக்குன்னு அடிச்சிச்சு. நல்லா அதை மட்டும் எடுத்துங்க. அந்த ஆலோசனை சொல்கிறார் ஒருத்தர். என்ன சொல்கிறாரு? இப்போ அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க, அங்கே இது இருக்குமா அது இருக்குமான்னு கேள்வி கேட்டால் எல்லாமே தெரியாட்டாலும், முழு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாட்டாலும், வில் ஸ்டில் ப்ரொசீட் அண்ட் டூ இட். ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லாட்டாலும் வெயிட் பண்ண முடியாது. எல்லா இன்ஃபர்மேஷன் கேதருக்குள்ளே 1 வாரம் ஆகிடும். அடிச்சிடுவோன்ட்டு போகிறான். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்னன்னா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியாட்டாலும் ஒரு கால் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். என்னது? இதுக்கு அடுத்தது இப்போ ஒரு டேர்னிங் வரப்போகுது. டேர்னிங்கில் யார் என்ன நிற்க போகிறாங்களா, குண்டு நிற்க போதா, என்ன வரப்போதோ, இல்லை யாரா கன் வச்சு நிற்கிறலாம் தெரியாது. இதெல்லாம் பயந்துடல. யூ டோன்ட் நோ. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகணுன்னா கூட டேர்னிங் வரப்போல் அங்கே லாரி நிற்க போதா, பஸ் நிற்க போதா தெரியாது. ஆனால் கூட ஃபுல் ஸ்பீடில் வரோம்.
இப்படிதான் வாழ்க்கையில அடுத்த டேர்னிங்ல வந்து யார் நிக்க போறா, என்ன இருக்க போதோ தெரியாட்டாலும் ஒரு நம்பிக்கையோட மூவ் பண்ணி யூ கோ ஃபார்வர்ட். இந்த ஒரு திறன் நிறைய பேர் இழந்துட்டாங்க. நான் திரும்ப மாட்டேன், அங்க என்ன இருக்குதுன்னு கண்ணுக்கு தெரிஞ்ச பிறகுதான் நான் போவேன்னா வாழ்க்கை நடக்காது. அந்த யோர்தான்ல பாத்தீங்கன்னா, அந்த யோர்தான் பழக்கும் பொழுது அந்த ஆண்டருடைய பிரசனத்தை தூக்கிட்டு போன அந்த ஆசாரியர்களுடைய கால் போய் தொட்ட உடனே தான் அது பிளக்குது. அவங்க பிளந்த பிறகு ரெடியான பிறகு கால் வச்ச கதை கிடையாது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசத்தின் செயல் இருக்குது. நம்ம வாழ்க்கையில மூளைக்கு தெரியாட்டா கூட நம்ம நம்பி நம்ம போறோம், போக போல கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஆமேனா? ஆமேன் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில மூவ் ஆக முடியாது. எனக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள், நம்ம யோசிப்போம் எல்லாமே சேஃபாக இருக்கணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது, லைஃப்பில் எல்லாமே கிளியராக இருந்தால் தான் போகணும் இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா அவங்க ஸ்டெப் எடுக்க முடியும். ஒரு வியாபாரி எடுத்து பாருங்கள், பிஸ்னஸில் எடுக்கிறாங்க, எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடையில் யாருமே எழுதி கொடுக்கல, நாங்கள் டெய்லி திங்கக்கிழமை 20 பேர் வருவோம் சார் வெங்காயம் வாங்குறதுக்கு, வியாழக்கிழமை ஒரு 30 பேர் அந்த ஏரியாவிலேருந்து வந்துடுவோம் சார், அப்புறம் ரைட்டு வெள்ளிக்கிழமை வந்து அந்த பகுதியிலேருந்து ஒரு 80 பேர் வருவோம் சார், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 10 பேர் வந்துடுவோம் சார். இந்த தைரியத்தில் நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு யாரும் கேரண்டி கொடுக்கல. எல்லாம் ஒரு நம்பிக்கை, எல்லாம் வந்துடும், எல்லாம் நல்லா ஆகிடும். சிலவங்க சொல்லுவாங்க இவ்வளோ தூரம் வரணும்னு நினைக்கல சார், ஏதோ தொடங்கணும் சார், இப்படி வந்துருச்சு. அப்போ பாருங்க, இட் டேக்ஸ் ஃபெய்த் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இனிஷியேஷன். உங்கள் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எவ்வளோ விசுவாசம் தேவை. ஆனால் இந்த விசுவாசத்தை தடை பண்ணுறது நம்ம மூளையில் சில காரியங்கள். உங்களுக்கு வேதத்திலேருந்து நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன நடந்த ஒரு காரியம். நாமான் என்ற ஒரு ஆள் இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில் ஒரு சேனையில் இருக்கிறார். அப்போ இந்த நாமானுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, 2 ராஜாக்கள் 5:10-14 வரைக்கும் நீங்கள் பார்க்க போல ஒரு நல்ல ஒரு வசனம் என்ன ஆகுனா, அந்த தீர்க்கதரிசிட்ட வராங்க. அவர் வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு என்ன பண்ணுது, நாமானுடைய மனைவிட்ட சொல்லுது, அம்மா ஏமா व्यसனமாக இருக்கிறீங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வெண்குஷ்டம் இருக்குது, இது வந்து எங்கள் மனசை ரொம்ப குழப்பி கொண்டு இருக்குது, வருத்தப்பட்டு இருக்கிறோம். சரிம்மா, அப்போ எங்கள் ஊரில் வந்து ஒரு கடவுளுடைய மனுஷன் இருக்கிறார்ப்பா, எலிஷான்னு ஒருத்தர், அப்போ அவர்கிட்ட போயிட்டுங்கன்னா அவர் வந்து இதெல்லாம் சுகப்படுத்திடுவார். உடனே இவங்க சொல்லி இவரும் அதை நம்பி பாருங்க, அவங்க சீரியாலேருந்து வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த இஸ்ரேல்கிட்ட போய் என்னடா ஒரு குப்பை மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஆறுகள், நம்ம ஊரில் எவ்வளோ ஆறுகள்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஊர் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா சொன்ன பிறகு இவர் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊழியக்காரனை போய் பார்க்குறாரு எலிஷா. அப்போ எலிஷா சொல்கிறாரு, வாசல் நிற்க போல நீ போய் யோர்தானில் 7 வாட்டி முங்கி எலும்பு. அவர் யோர்தானில் போய் முங்கி எலும்பு, உன்னுடைய தசை உன்னுடைய ஸ்கின் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக ஆகிடும் திருப்பி. அப்போ நாமானுக்கு சந்தோஷம் இல்லை. அவர் சொல்கிறாரு, எனக்கு வருத்தமாகுது. ஏன்? அவர் எதிர்பார்த்தாரு இவர் வந்து ஏதாச்சும் ஒரு கையெல்லாம் அசைச்சு ஏதாவது சத்தத்தை போட்டு சுகமாக அப்படி இப்படின்னு ஏதாவது கத்துவார், ஏதாவது தொடுவார், ஜெபம் பண்ணுவார், பிரார்த்தனை பண்ணுவார்னு. இவர் ஒன்று கூட சட்டை கூட பண்ணாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு, நீ இப்போ யோர்தான் நீங்கள் போய் பார்த்தா என்னன்னா பச்சை கலரில் இருக்குதுன்னு நான் யோசித்தேன், ரொம்ப அழுக்காக இருக்கும். அப்போ அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான், எங்கள் ஊரில் இல்லாத ஆறு இவர் இப்போ அவ்வளோ அழகாக இருக்கும், இது போய் குப்பை மாதிரி இருக்குது, இந்த கூவம் மாதிரி இருக்குது வச்சுங்களேன், அசிங்கமாக இருக்குது. அப்படி தான் அவன் கண்ணில் தெரிஞ்சிருக்குது. எனக்கு அசிங்கமாக இருக்குது அதில் போய் இறங்குறதுக்கு. நான் கோச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்றான். நான் போக மாட்டேன் இந்த ஆள் சொல்கிறத கேட்டு. அப்போ அவன் கூட இருக்க வேலைக்காரன் ஒன்றா சொல்கிறான், இஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம். அதே இது வந்து கடினமான ஒரு காரியம் சொல்லியிருந்தான் நீ செஞ்சிருப்ப இல்லைப்பா, பெரிய காரியம் சொன்னா, இது ஒரு எளிதான காரியம் தானே, அப்போ ஏன் நீ செய்யக்கூடாது அப்படின்னு அவனுக்கு அறிவு ஊட்டுறாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது, உடனே அவன் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் போய் இறங்கி 7 வாட்டி முங்கினவனே அவன் சுகமாயிடும். ஆனால் அவனுக்கு அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு தடை பண்ண ஒரு காரியம் என்னன்னா, அவன் மூளையில் அது புரிஞ்சு கொள்ள முடியல. எனக்கு வந்து மைண்டில் வந்து எனக்கு ஒரு கன்வின்ஸ் ஆகலை, ஐ நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்டு அப்படின்ட்டு அவன் போயிருந்தா அவன் ஒரு அற்புதத்தை அவன் அனுபவித்திருக்க முடியாது. ஆமீன். அவன் அற்புதத்தை அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல பார்த்தீங்கன்னா அற்புதத்தை அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்னன்னா, many things you think in your mind. இன்னைக்கு நிறைய யங் பீப்புளுடைய வாழ்க்கையில they lose. ஆனால் படிக்காதவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான அற்புதத்தை அவங்க பார்ப்பாங்க. பேய் விரட்டுவாங்க, சூனிய கட்டை உடைக்கிறாங்க, அவங்க சரியாக கூட படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனால் நம்ம படிக்க 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 நம்முடைய விசுவாசத்தை இழக்கக்கூடாது.
நம்ம வாழ்க்கையில் அறிவு பெருக பெருக பெருக, அனுபவம் பெருக பெருக நம்முடைய எளிமையான விசுவாசத்தை இழக்கக்கூடாது. நம்ம இழந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பணமும் அந்தஸ்து வைத்து தான் நம்ம வாழ்க்கை ஓடும். கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய உயர்வு, அவர் எதிர்பாராத காரியங்கள், அவர் செய்கிற அந்த அழகான சந்தோஷமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுபவம் இல்லாமல் போயிடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சகோதர சகோதரிகள் உட்கார்ந்துருக்குங்க, தம்பிங்க உட்கார்ந்துருக்குறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த வேதம் ரொம்ப உண்மையான ஒரு காரியம். இந்த பைபிள் ஆனது சாதாரண ஒரு காரியம் கிடையாதுங்க. எல்லா புஸ்தகத்தை காட்டிலும் இன்றைக்கும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்கப்படுற புஸ்தகம் இது ஒன்று தான். இந்த ஏசப்பா உடைய பெட்டி, ஜீவனுள்ள காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியம். இது நீங்கள் படிக்கிறது ஏதோ ஒரு பாட புஸ்தகம் இல்லை, இதில் ஆண்டவருடைய ஞானம் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனுஷனோ மனுஷிக்கு சுகம் வரணும்னா எதுனா கடவுளுடைய வார்த்தை அனுப்பி அவர் சுகப்படுத்தினார். எதை அனுப்பி சுகப்படுத்தினார்? God sent his word. இந்த வார்த்தை இதில் அடங்கி இருக்க போல ஏனோ தோணுன்னு வாசிக்கல சார். நீங்க 2 வசனம் வாசித்தா கூட போதும். இந்த மாதிரி பிரசங்கர் உங்க வாழ்க்கையில கிடைக்காது. யாராவது சொல்லுவானா 2 வார்த்தை வாசித்தா கூட போதும். அடடா, அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசிக்காம ஜாலியாயிரு அப்படி சொல்லல. சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. 2 வார்த்தைன்னா 2 வசனம் வாசித்தா கூட அதை சும்மா எப்படி தம்மா, சும்மா பசியில போய் பிரியாணி கடையில் போய் பிரியாணி உட்காந்து அவன் கொஞ்சம் லேட் ஆகிட்ட பிறகு சீக்கிரம் வரமாட்டானேன்னு அங்கே உங்கள் சிக்கன் கிக்கன்லாம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது? என்ன ஐசக் ஜோ, நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஆசையை கிளப்புறீங்களேன்றது உண்மையாக கொஞ்சம் ஃப்ராங்காக யோசித்து பாருங்கள். எனக்கு என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தான் சொல்கிறேன். என்ன தெரியுமா, நம்மெல்லாம் எங்கேயோ இருக்கணுங்க. இன்னும் நம்ம ஆண்டவருடைய திட்டங்களும் ஞானங்களும் ரொம்ப பெருசுங்க. அதை மட்டுப்படுத்துறவங்க பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, நம்ம தான். சும்மானா பேய்ன்னு சொல்லாதுங்க. பேய் ஒன்றும் என் ஃப்ரெண்டு கிடையாது சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நம்ம சாக்கு போக்கு சொல்லாதுங்க பேயை பிடிச்சி. நம்ம பிடிக்கிற விதம் பிடிச்சிட்டா சாதாரண ஆளுங்க தானேங்க பைபிளில் சிறந்த காரியங்கள், அசாதாரண காரியம் செஞ்சது. நம்ம ஏங்க கவனம் இல்லாமல் ஏதோ தானோன்னு எதுக்கோ ஒன்று வாசித்துட்டு போகிறோம். ஒரு டைம் எடுத்து ஆண்டவரோட கனெக்ட் பண்ணணும். இந்த வார்த்தை, அந்த அதிசயங்கள் நடக்கணும், எனக்கு அற்புதமாக பணம் சேரணும், எனக்கு ஒரு உயர்வு வரணும். அந்த எலியா காலத்தில் நடந்த காரியம் தீர்க்கதரிசிகள் காலத்தில் நடந்தது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், இவர் உண்மையுள்ள தேவன், என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை, இதை நான் பிடிக்கணுமே அப்படின்ற ஒரு யோசனையில் நம்ம பிடிச்சிட்டோன்னா வாழ்க்கை எப்படி போகும்? சூப்பரா போகும்ல. அப்ப பாருங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு நல்ல சுகம் கொடுக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். ஒரு வசனத்தை நான் காமிக்கிறேன். 3 யோவான்ல 1-2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அம்மா, அப்பா, ஐயா, தங்கச்சி எல்லாம் கேளுங்க. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீ எல்லாவற்றிலும் சுகமா இருந்து வாழணும்னு ஆண்டவர் வாஞ்சிக்கிறாருங்க. நீ கஷ்டப்படணும், வியாதியில் இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் போகணும், அந்த மாதிரி ஒரு காரியங்களே ஆண்டவர் இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் நீ நல்லா இருக்கணும், நீ வாழணும். இன்னொரு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு வசனம் காமிக்கிறேன். எக்ஸோடஸ் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன் சொன்னது யாரு? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தேங்க்யூ. நீங்க எதுக்கு சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற காரியம் என்னது? அந்த காரியங்கள் எகிப்துக்கு வரும், ஆனா உனக்கு வராம நான் பார்த்துக்குவேன்றாரு.
சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, thank you Jesus. அவர் எந்தன் கண்மீரே, அவர் எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை ஆனார். பாடுவோமா? அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கையை அசைச்சு, அவர் அவர் எந்தன் கண்மலை ஆனார். அவர் எந்தன், அவர் எந்தன், அவர் எந்தன் கண்மலை ஆனார். சேற்றிலிருந்து தூக்கினார். ஏசப்பா செஞ்சார், மலை மேல் அவர்தான். சேற்றிலிருந்து